உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை நீடிப்பு. மீண்டும் நாட்டை காப்பாற்றுங்கள், மஹிந்தவிற்கு பகிரங்க அழைப்பு விடுத்த மொரத்தட்டுவ ஆனந்த தேரர். டிசம்பர் மாதத்தின் பின்னர் 12 மணி நேர மின்வெட்டு வெளியான தகவல். போலி வாகன இலக்க தகடுகளை தயாரித்த வர்த்தகர் கைது. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி. நீடிக்கும் மணல் கொள்ளை, நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையிட்ட மக்கள். மஹிந்த ஆனந்தவிற்கு எச்சரிக்கை விடுத்த ஜனாதிபதி. மோடிக்கு தனிப்பட்ட செய்தியை அனுப்பிய மஹிந்த. விரைவில் ஏற்பட உள்ளதா எரிபொருள் தட்டுப்பாடு? இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பெருமளவு மக்கள். சீரியா போர், டமாஸ்கஸில் ராணுவ பேருந்து மீது வெடிகுண்டு தாக்குதல். பயண கட்டுப்பாடுகளை நீடிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். அதன் பிரகாரம் தற்போது அமலில் உள்ள மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் எதிர்வரும் 31ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதனை கொரோனா தடுப்பு செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட வகையில் வடக்கு மாகாண மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்ற தயாராக இருப்பதாக ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை நேரில் சந்தித்து அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். மேலும் மக்களின் உடனடி தேவைகளை எழுத்து மூலமாக ஒப்படைக்குமாறும் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா கோரியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வடக்கு மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக இரா சம்பந்தன் சில விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தார். வடக்கு மாகாண எழுச்சி தொடர்பாக ஆளுநர் தெரிவித்த கருத்தை வரவேற்பதாக இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதோடு தனது வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். நாட்டை கட்டியெழுப்ப பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என தேசத்தின் பாதுகாப்பிற்கான மக்கள் குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்ச நோக்குடன் நாடு மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என்று நினைத்தாலும் 200% மக்கள் தற்போது அரசாங்கத்தால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தின் பின்னர் 12 மணி நேர மின்வெட்டு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படாவிட்டால் சபஸ்கந்த கச்சா சுத்திகரிப்பு நிலையம் மூடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 200 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்படும் எனவும் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க, நிலக்கரியை இறக்குமதி செய்யாவிட்டாலும் நாட்டின் மின்சாரத்தின் உற்பத்தியில் 45% அளவு இழக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் இப்படியே போனால் நாடு கண்டிப்பாக 12 மணி நேர மின்வெட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். அரசு லட்சணியை தவறாக பயன்படுத்தி போலி வாகன இலக்கத்தகடு அச்சிட்டு மோசடி செய்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் கைது செய்யப்பட்ட நபர் 36 வயதுடைய புதுக்குடியிருப்பு சிவநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் தாரக அச்சிடப்பட்ட லட்சணைகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் வாகன இலக்கு தகடுகள் வகையை சிறப்பு அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் பொருட்கள் அனைத்தும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் தனிப்பட்ட செய்தி ஒன்று அனுப்பியுள்ளதாக இந்திய வெளிவிவகார செயலாளர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குசி நகரில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவதாக இலங்கையிலிருந்து சென்ற விமானம் தரையிறங்கியுள்ளது. இந்த விமானத்தில் சென்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட
பகவத்கீதையை அவர் பிரதமர் மோடியிடம் கையளித்தார். அத்துடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அனுப்பிய தனிப்பட்ட செய்தியையும் கையளித்தார் என அவரது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டு மக்கள் மண்ணெண்ணெய் அடுப்பை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனினும் தற்போது அத்தியாவசிய பொருட்களுடன் சேர்த்து மண்ணெண்ணெய் அடுப்பின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது மக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். வடமராட்சி உபய கதிர்காமம் பகுதியில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் வயல்களில் உள்ள மண் கொள்ளையர்களால் களவாடப்படுகின்றது. இந்த மண் திரட்டினை தடுத்து நிறுத்துமாறு பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளருமான எம். ஏ. சுமந்திரனிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன் ஆகியோர் அங்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார்கள். இவ்வாறான மணல் கொள்ளைகள் வடக்கு மாகாணங்களில் அதிகமாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மத்திய டமாஸ்கஸில் ராணுவ பேருந்து மீது நடாத்தப்பட்டு வெடிகுண்டு தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதாக சிறிய அரசாங்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வாகனத்திலிருந்து 2 வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதாக சானா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல வருடங்களாக சிரியாவின் தலைநகரில் நடந்த மிக மோசமான குண்டுவெடிப்பு சம்பவம் இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்களின் பின் சிரியாவின் தலைநகரில் நடந்த மிக மோசமான குண்டுவெடிப்பு சம்பவம் இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இட்லிப் மீது ராணுவம் நடாத்திய தாக்குதலில் 11 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கொடூரமான குற்றத்தை செய்த பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2011 முதல் அதிபர் பசார் அல் அசாத்தை வீழ்த்த முயற்சித்து வரும் கிளர்ச்சியாளர்கள் மற்றும் கிகாட்தித் குழுக்களின் இறுதிக் கோட்டையாக வடமேற்கு சிரியா உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய நாளின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.